ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எலைட் ஸ்டடி சர்க்கிளின் டாக் ஷோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன்பிசி அஸ்பிரன்ஸினுடைய எரர் ஸ்பாட். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நானும் என்னுடைய நண்பனும் அஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய தவறுகளை பற்றி டீட்டெயிலாக உரையாட போகிறோம். ஓகே ராம், சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம். இந்த டிஎன்பிசி அஸ்பிரன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஆமா, இவங்க பண்ணுறதுலையே பெரிய தப்பா நீ எதை பார்க்குற? அது வேற ஒண்ணும் இல்லையா, இந்த நோட்டிபிகேஷன் வரட்டும் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதா என் பெரிய தப்பு. நீ சொன்னோன்னே இதுலயே எனக்கு இன்னொரு டவுட் வருது. சரி கேளு. இந்த நோட்டிபிகேஷன் வந்தோடனே குட்ரீசல் மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து படிக்கிறாங்களே, ஆமா, அதுக்கு என்ன காரணம்? அது வேற ஒண்ணும் இல்ல, காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கட்டும், அதுதான், வேற என்ன. இது ஒரு ஒஸ்ட் மைண்ட் செட் மாதிரி தெரியுது. ஆமா, சரி, இந்த மாதிரி ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக போறேன் அப்படின்னு நினைச்சு படிச்சா மட்டும் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிட முடியுமா? கண்டிப்பா இல்ல. அதுக்குன்னு சர்டன் பீப்புள் இருக்காங்க. அதுதான் அந்த ரியல் அஸ்பிரண்ட். 20% ரியல் அஸ்பிரண்ட் தான். அவங்க தான் நோட்டிபிகேஷன் வருது வரல, அவங்க பாட்டில் லீனியரா படிச்சுட்டு அவங்க பாட்டில் எக்ஸாம்ல சக்சஸ் பண்ணிட்டு போயிடும். அப்போ நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடில இருந்தே படிக்கணும்னு சொல்ல வர்ற? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஓகே. நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடில இருந்தே நான் படிக்கிறேன், அப்போ மட்டும் பாஸ் பண்ணிட முடியுமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அதுக்கு எங்க இருந்து படிக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எங்க போய் பார்க்கணும் அப்படின்றதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ போன் எடு, கூகுள் போ, கூகுள் பண்ணி உனக்கு என்னென்ன சிலபஸ் வேணுமோ அதை பாரு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுனாலும் எடுத்துக்கோ. அதை டவுன்லோட் பண்ணு. டவுன்லோட் பண்ணிட்டு கண்டிப்பான முறையில நீ பிரிண்ட் அவுட் பண்ணி தான் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடான சோர்ஸ் எங்க இருக்கோ அதை தேடி கலெக்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் எவ்வளவு படிக்கணும், இதை மட்டும் பண்ணாலே கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணிட முடியும். சரியா? சரி, அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதே மாதிரி அஸ்பிரண்ட் பண்ற தப்பா நீ எதை பாக்குற? அதாவது அஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய தவறா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது. சரி, நிறைய அஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல எஃபிஷியன்ட் பிளேவும் எக்ஸாம்ல பண்ணிருப்பாங்க. சரி, ஆனா ஜாப் கிடைச்சிருக்காது. உடனே என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, ஒரு ஃபீல்ட் அவுட் மைண்ட் செட்குள்ள போயிடுவாங்க. சரி, அந்த மாதிரி அஸ்பிரண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் பெரிய தப்பா நான் பாக்குறேன். சரி, அப்போ அதுக்கான வழியும் இருக்குல்ல, அதையும் நீ சொல்லிடு. அது அப்படி இருக்கக்கூடிய அஸ்பிரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா திரும்ப அவங்கள ஃபாலோ பண்ணணும். சரி, ஒரு மந்தோட எண்ட்ல அவங்க லாஸ்ட் டைம் பண்ண தப்ப சரி பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கணும். சரி, உங்களுடைய எஃபிஷியன்சியை வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஓகே, அதை மந்த் வைஸாவும் அவங்க கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அட் சேம் டைம்ல என்ன பண்ணணும்னா, டே டைம்லயுமே காலையில படிக்க ஆரம்பிக்கிறோமா, சாயங்காலம் வரைக்கும் படிக்கிறோம்னா அந்த அவுட்புட்டை ஒரு ரிப்போர்ட்டா நம்ம பார்க்கணும். சரி, இந்த மாதிரி நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு அந்த ப்ராக்ரஸ் மைண்ட் செட்ல வந்துடும் நமக்கு. அதனால என்ன பண்ணாதுன்னா, அந்த ஃபீல்ட் அவுட் மைண்ட் செட் கம்மியாக ஆரம்பிக்கும். சரி, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்ல வர. அதே தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரீவியஸ் ஸ்டெப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னாலே டெஃபினட்டா என்ன பண்ண முடியும்னா, அடுத்த டைம் கிளியர் பண்ணிட முடியும். ஓகே, சரி, இப்போ நீ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்லிட்ட. ஆனா அந்த மைண்ட் செட் பெரிய கேள்விக்குரிய இங்க மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் ஏன் வருது? இந்த மைண்ட் செட்டுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, அந்த மோட்டிவேஷன் தான். மோட்டிவேஷனா? என்ன சொல்ற? அதாவது இந்த மோட்டிவேஷன்னா சாதாரண மோட்டிவேஷன் கிடையாது. மோட்டிவேஷன் இல்யூஷன் பேரு அது. சரி, நிறைய பேருக்கு இந்த மோட்டிவேஷன் இல்யூஷன் தான் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால ப்ரோக்ரஸாவே படிக்க முடியாது. சரி, ஆரம்பத்துல ஒரு மோட்டிவேட் ஆகி நல்லா படிப்பாங்க. ஓகே, அப்படியே அந்த மோட்டிவேஷன் குறைஞ்சு டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. ஓகே, இப்போ நான் காமிக்கிறேன் பாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குதா, அதாவது ஆரம்பத்துல நல்ல மோட்டிவேட்டடா இருப்பாங்க. ஆமா, அப்படியே கொஞ்சமா டவுன் ஆயிடு மோட்டிவேஷனே உங்களுக்கு எடுத்துரும். அப்ப படிக்க முடியாம போயிடும். ஓ, அப்படியா? சரி, அதுக்கப்புறம் சரி, இப்ப நீ சொல்லிட்ட மோட்டிவேஷன் தான் எனக்கு கிடைக்குதுன்னு. சரி, அதுக்கப்புறம் இதுக்கான வழிகள் என்ன? இதுல பிரிகாஷியஸான வழிகள் என்ன? அத கேளு. அதெல்லாம் இங்கேயே இருக்கு பாரு. சோ நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஆனோம்னா இப்படிலாம் இங்க ப்ரோக்ரஸா போயிட்டு திரும்ப ஒரு டவுன்ஃபால் ஆகுறோமோ, ஓகே, இப்படியே போயிடும். ஆனா யார் ஒருத்தவங்க டிசிப்ளினோட இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே அப்படியே ப்ரோக்ரஸிவாவே போயிட்டு இருப்பாங்க. அப்போ மோட்டிவேஷனை விட டிசிப்ளினா இருக்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே ஓகே, சரி, இதை ஒரு கண்டென்ட்டாவே நான் கீழே கொடுத்துருக்கேன் பாரு. அவாய்ட் மோட்டிவேஷன், பீயிங் டிசிப்ளின். நம்ம எப்பவும் டிசிப்ளினோட இருந்தாலே என்ன பண்ண முடியும்னா, ப்ரோக்ரஸா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல். அப்போ டிசிப்ளின் தான் நம்மளை உயர்த்தி கொண்டு போகும்னு சொல்ல வர. எஸ். அப்போ மோட்டிவேஷன் இல்யூஷனை மறந்துட்டு, ஓகே, நம்மள யாராவது மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு டிசிப்ளினோட நம்ம ப்ரோக்ரஸா இருந்தாலே கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். சரி, ஃபைனலா நீ என்ன சொல்ல வர?
அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, கீழ்கண்ட ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. இந்த 4 விஷயங்களை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னாலே டெஃபினட்டா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, ப்ரிகாஷியஸ் ப்ரிப்பரேஷன் வேணும், ப்ராப்பரா சிலபஸை கவர் பண்ண தெரியணும், ஓகே, ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும், சரி, நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் இல்லாம டிசிப்ளினோட இருக்கும். ஓ இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாமா? டெஃபினட்டா சக்சஸ் பண்ண முடியும். சரி, லாஸ்டா இது என்னோட பர்சனல் கேள்வி. என்ன கேள்வி? நம்ம வீடியோல ஏன் நீ பாடம் எடுக்காம வெறும் ரீடிங்காவே போற, எதனால? அதுக்கு முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, சரி, டைமோடைய வேல்யூ தான். ஒவ்வொரு அஸ்பிரன்ஸோட டைமும் ரொம்ப வேல்யூவானது. அதை நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ அஸ்பிரண்டனுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ எவ்வளோ சீக்கிரமா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த கன்வே பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரமா கன்வே பண்ணணும். அதுக்காக தான் நம்ம ரீடிங்காகவே அந்த வீடியோ அப்லோட் பண்றோம். ஜஸ்ட் ஒரு அஸ்பிரன்ஸ் அதை கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் கேட்டாங்கனாலே கண்டிப்பா அதை அவங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா, பாடம் நடத்தி அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாம சிம்பிளான முறையில அவங்க ஒரு ஹியர் பண்ணா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம எஃபிஷியன்ட்டா நம்ம அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணோம். அதாவது படிக்கிறத விட்டுட்டு கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்ல வர, அதானே? கற்றலினும் கேட்டல் நன்றே, அந்த பழமொழி ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம். சரி, ஓகே. சரி, ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்ல நினைச்சது இதுதான். ஸோ இதை உங்க மைண்ட்ல ஏத்திக்கங்க. ப்ரீகாஷியஸ் ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர் சிலபஸ் ஃபாலோ அப், ஸ்ட்ராங் மைண்ட் செட், பீயிங் டிசிப்ளின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எலைட் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.